to one and all here. And என்னோட நேம் சுகன்யா. I am living in a village. I have completed ME degree and I have 2 girl kids. And my elder kid வந்து 2012 பிறந்தாங்க. younger kid வந்து 2017 பிறந்தாங்க. 2011 எனக்கு மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் 2011 மேரேஜ் ஆகிட்டு 12 வந்துட்டு ஒரு கேர்ள் கிட் வந்து பிறந்தா. 17 அதுக்கப்புறம் கேர்ள் கிட் பிறந்ததுக்கப்புறம் நான் அம்மா வீட்டில் தான் இருந்தேன். கண்ட்ரிஸை ஒர்க்குக்கு போயிட்டுருந்தேன். பட் என் ஹஸ்பண்ட் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டு எனக்காக வந்து எந்த ஒரு இதுவும் செய்கிற மாதிரி தெரில. பட் ஃபினான்ஷியலாக வந்துட்டு அவருக்கு வந்து தேவைன்றதுனால வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு ஆரம்பத்துலேருந்து தெரியல. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் என் பொண்ணு பிறந்து 6 மந்த்ஸ் வந்து அம்மா விட்டுட்டு நான் ரெகுலராக ஒர்க்குக்கு போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து 3 இயர்ஸ் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் ஒர்க் பண்ணேன். மேரேஜ் பண்ண டைமில் வந்து டாக்டர் தர்மம்பால் பாலிடெக்னிக் காலேஜ் தரமணியில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து கன்சீவ் ஆகிட்டதுனால வந்துட்டு அந்த ஜாப்பை வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் வந்துட்டு அப்படியே வந்துட்டு வெளியே வந்துட்டு என் ஹஸ்பண்ட் எதுவுமே எனக்கு கோஆப்ரேட் பண்ணுறதே இல்லை அப்போத்துலேருந்தே வந்துட்டு. பட் ஃபினான்ஷியலாக அவர் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டார். நான் டெலிவரிக்காக வந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே இருக்கிற ஒரு பாலிடெக்னிக் காலேஜில் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு இது மாதிரி எம்ஏ படிக்கிறதுக்கு வா அப்படி சொல்லிட்டு வந்துட்டு அவரோட நெசசிட்டிக்காகவே வந்துட்டு அவரோட கம்பெனியில் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் ட்ரான்ஸ்ஃபார்மர் டிசைனில். அவரை திட்டி வந்துட்டு அவர் ஒரு லெவலுக்கு வந்து டெவலப் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக சரி நானும் வந்துட்டு 2013 வந்துட்டு பாலிடெக்னிக் காலேஜில் இங்கேயும் வந்து ஒரு 1.5 இயர் ஒர்க் பண்ணேன். அப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு 1.5 இயருக்கு அப்புறம் வந்துட்டு திருப்பி வந்து டாக்டர் தர்மம்பால் பாலிடெக்னிக் காலேஜுக்கு திருப்பி ரீஜாயின் பண்ணலான்னு யோசிக்கும் போது என் ஹஸ்பண்ட் வேணான்னு சொல்லிட்டு எம்ஏ படி அப்படி சொன்னார். பட் அது வந்துட்டு படிக்கிறதுக்காக இல்லை, படிக்கிறதுன்றது என்னோட வந்துட்டு பேஷன். பட் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவரோட என்ன சொல்கிறது அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறத வந்து கேட்டுட்டு என்னை கூப்பிட்டு வந்து சென்னையில் விட்டுட்டு அவருக்கு உண்டானது எல்லாமே செஞ்சு போடணும், நம்ம வந்து அவருக்கு வந்துட்டு அவரோட கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து சென்னை வந்து கூட்டிகிட்டு வந்தார். 14 to 16 வந்து எம்இ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பண்ணேன். என்னோட பெரிய பொண்ணு வந்து அம்மா வீட்டில் தான் இருந்தாள். ஃபுல் சப்போர்ட் அம்மா வீட்டிலேருந்து தான் வரும். பட் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன சொல்கிறது அவரோட தேவைக்காக என்னை யூஸ் பண்ணிக்கிறது, அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களோ அவங்க பிரதர் என்ன சொல்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்துட்டு என்னை இது வரைக்குமே ஒரு மனுஷியாக மதிக்கவே இல்லை. அப்புறம் என்னோடய மாமனாருக்கு வந்து அவருக்கு ஃபுல்லாக சுகர் இருந்தது. அவர் 2019 வந்து இறக்குற தருவாயை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு வந்துட்டு ஸோ இந்த டைமில் இந்த பொண்ணை பிடிச்சாதான் உண்டு, அப்பா அம்மா சப்போர்ட்டில் இல்லாதவருக்கு பண்ணணும் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் ஃபுல்லாக கேன்வாஸ் பண்ணி ட்ரிங்க்ஸ் அடிக்ட் ஆகிட்டு ஒரு பெரிய இஷ்யூவாக க்ரியேட் பண்ணாங்க. நிறைய ட்ராமாஸ்